Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கொடுத்த அந்த பிடிஐ இன்டர்வியூல ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துத்துவ தலைவர் அப்படின்னு சொன்னது அது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. ஜெயலலிதா இந்துத்துவவாதி, ஆனால் இந்துத்துவவாத கட்சியா எது இருக்கு? பிஜேபி. அப்படின்னா ஜெயலலிதா மேல ரொம்ப பேரன்பும் மரியாதையும் கொண்டவர்கள் அதிமுக காரர்களாக இருந்தாலும் இனி பிஜேபிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு திட்டமிடல் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்று, ஏடிஎம்கே நோக்கி வரக்கூடிய சிறுபான்மையினரை எலினேட் பண்றதுக்கான ஒரு தந்திரமாகவும் பார்க்கலாம். ஜெயலலிதா இந்துத்துவவாதியாக இருந்தால் என் வாழ்க்கையிலே நான் செய்த மிகப்பெரிய தவறு பிஜேபியுடன் கூட்டணி வைத்தது, இனி என் வாழ்க்கை முழுக்க பிஜேபியுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொல்லியிருப்பாரா? ஜெயலலிதா இந்துத்துவவாதியாக இருந்திருந்தால் ஜெயந்தரரை கைது செய்திருப்பாரா? ஜெயலலிதா அவர் வாழ்க்கையிலே செய்த மிக மிக பெரிய தவறுன்னு கூட சொல்ல மாட்டேன், அவர் செய்த பாவம். ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரம், அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அமலாக்கத்துறை நரேந்திர மோடியிடம் விசாரணை நடத்தும் அப்படின்னு சொல்றாரு. ராகுல் இவ்வளவு சுதந்திரம் எடுத்துட்டு பேச நான் அனுமதிக்கிறேன். ஒரே ஒரு காரணம், 4ஆம் தேதி வரைக்கும் தான் அவரால் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கு. சரி, மோடி இப்போ தாங்க 10 வருஷமா பிரைம் மினிஸ்டர் இருக்கு. 2001 பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னால வரைக்கும் குஜராத்தில் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அவர் மேல ஒரு ஊழல் புகார குஜராத் காங்கிரஸ் வச்சிருக்கா இன்னைக்கு வரைக்கும். உலகத்தின் மிகப்பெரிய ஒரு தடுப்பூசி திட்டம் கொரோனா கொண்டு வந்தாங்களே, 140 கோடி பேருக்கு தடுப்பூசி போடுகிற ஒரு திட்டம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா எவ்வளவு அடிச்சிருக்க முடியும்? ஒரு நயா பைசா லஞ்ச ஊழல் நடந்ததா இதுவரைக்கும் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டினா? இந்தியன் பாலிடிக்ஸை நல்லா ரீட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு அப்சர்வர் பிரசாந்த் கிஷோர். இப்போ ஒரு தடவை ராஜதீப் சர்தேசாய் இந்த 5 மாநில தேர்தல் முடிவில் பிரசாந்த் கிஷோர்கிட்ட கேட்பார், மோடிக்கு பின்னால் யார் வருவா அப்படின்னு. அப்போ பிரசாந்த் கிஷோர் ஒரு பதில் சொல்லியிருக்கார், மோடிக்கு பின்னால் யார் வர யாருக்கும் தெரியாது, ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்கிறேன், மோடியை காட்டில் ரொம்ப ஹார்டு இந்துத்துவா லைனில் இருக்கிற ஒருத்தர் வருவார். மோடி முக்கியத்துவம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும். 3வது முறையாக அவர் பிரதமராவதன் மூலம் தொடர்ந்து 3 முறை பிரதமரான நேருவினுடைய சாதனையை அவர் சமன் செய்தார். நிச்சயமாக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ஆதிக்கத்தை அவர் முடிவுக்கு கொண்டு வந்தார். 2029 தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கும், பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். இந்த 3 சாதனைகள் அவர் காலத்தில் நிகழ்த்தப்படும். ஸ்டாலின் முதல்வராக தொடர்வதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் 2026 புதிய புயல்களை புதிய சவால்களை அவர் சந்திக்க முடியும். 2026 நிச்சயமாக ரொம்ப ஆக்டிவாக விஜய் களமிறங்குவார். ஒருவேளை விஜயும் சீமானும் கைகோர்த்தால் அது எப்படி இருக்கும்? ஆதர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாளர் சீனிவாஸ். வணக்கம். வணக்கம். ஒரு புது விவாதம் தொடங்கி இருக்கிறது. அது தமிழக பாஜக அதை கிளப்பி இருக்கிறது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கொடுத்த அந்த பிடிஐ இன்டர்வியூல ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துத்துவ தலைவர் அப்படின்னு சொன்னது அது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அதுல அதிமுக தலைவர்கள் அப்படிலாம் நாங்கள் இல்லைன்னு மறுக்க, அப்புறம் அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்ல அவர் ஜெயலலிதா அவர்கள் ஆதரித்த விஷயங்கள் சொல்லிட்டு இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் அவர் செய்தாரு, ஒரு இந்துத்துவ தலைவர் அவர் சொல்ல ஒரு விவாத புள்ளியாக மாறி இருக்கிறது. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஜெயலலிதா இந்துத்துவ தலைவர்னு நினைக்கிறீங்களா இல்லையா? ஜெயலலிதா பிஜேபி நெட்டுக்குள்ள கொண்டு வர்றது, பிஜேபி ஜெயலலிதாவை இப்போ ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு உண்டான விதை போட்டது எனக்கு ஒரு பங்கு. முதல்ல நான் அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் லீ மெரிடியன் ஹோட்டலில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டம் நடந்தது. சோஷியல் மீடியா அதை சார்ந்தவங்க, அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மீட்டிங். அதில் கருத்து சொல்கிறப்போ முதன்முறையாக நான் சொன்னேன், எம்ஜிஆர் ஒரு அப்பழுக்கற்ற தேசபக்தராக நடந்து கொண்டார். அவர் அடிப்படையில் தேசியவாதி. பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேனுடைய பைலாஸில் 2வது விதியை படிச்சிங்கன்னா அது ஏடிஎம்கே விதின்னு மறைச்சிட்டு படித்த பிஜேபி விதி மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இந்தியாவுடைய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு இது சம்மந்தமாக அவர் குரல் கொடுத்திருப்பார். கடைசியாக அவர் தன்னுடைய கட்சியின் பெயருக்கு முன்னாலே ஆல் இண்டியா அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸை சேர்த்தது மூலமாக தேசிய நீரோட்டத்தில் ஒரு திராவிட கட்சியை கொண்டு சேர்த்தார்.
அவர் தொடர்ந்து தேசியத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். அதற்கு அடுத்து வந்த ஜெயலலிதா ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவாவை ஹேண்டில் பண்ணாங்க. அவங்க இதுக்கு முன்னால் சீஃப் மினிஸ்டராக இருந்தப்போ டெல்லி டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங்க்கு போனாங்க. போயிட்டு வெளியில் வர்றாங்க, ப்ரெஸ் மீட்டு கூடியிருக்காங்க. அப்போது ஒரு ப்ரெஸ் பர்சன் கேட்குறாரு, என்ன அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்ட போகிறாங்களாமே அப்படின்னு கேட்குறப்போ ஜெயலலிதா சொன்ன பதில், அயோத்தியில் கட்டால் வேறு எங்கே ராமருக்கு கோயில் கட்டுவது அப்படின்னு கேட்டாங்க. சேது சமுத்திர ப்ராஜெக்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வழக்கு தொடுத்தது ஜெயலலிதா. அதே போல் அயோத்தி கர சேவைக்கு என்னுடைய கட்சி தொண்டர்களை அனுப்புவேன்னு சொன்னது ஜெயலலிதா. இவ்வளவு இதுக்கு மதமாற்ற தடை சட்டத்தை தைரியமாக கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு நடந்த சில அரசியல் மாற்றங்கள், குறிப்பாக அதை தொடர்ந்து நடந்த லோக்சபா தேர்தலில் 40க்கு 40 ஏடிஎம்கே வாஷ் அவுட் ஆனதுக்கப்புறம் விட்ரா பண்ணாங்க. இது வேறு விஷயம். அதனால ஒரு ஹிந்துத்துவா ஸ்ட்ரீம் ஆஃப் திங்கிங்கை ஒரு டிராவிடியன் பாலிடிக்ஸில் கொண்டு வந்ததில் ஜெயலலிதாவுக்கு ஒரு பங்கு உண்டு. எனவே ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் பிஜேபி கையில் எடுக்க வேண்டும். பிஜேபியுடைய மேடைகள்லேயே எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை வைக்க வேண்டும். இப்போ ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவராக இப்போ தேவர் திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இருந்தாலும் எல்லா கட்சிக்காரங்களும் கொண்டாடுறாங்களே, அவர் அத்தனை பேருக்குமான தலைவராக இருக்கல. காமராஜரை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்கல்ல. அதே போல் ஜெயலலிதா எம்ஜிஆரை பற்றி நாம் பேச தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை நான் சொல்லியிருந்தேன். அது முழுமையாக நிர்மலா சீதாராமன் உள்வாங்கி கொண்ட சமயம் வர்றப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மேடையில் அண்ணாமலை இருந்தார். அப்புறம் முருகனும் இருந்தார். இதெல்லாம் இருந்து அன்றைக்கி நம்ம நண்பர்கள் ஸ்ரீராம் சேஷாத்ரி, ஜேவிசி ஸ்ரீராம் எல்லாருமே அன்றைக்கி இருந்தாங்க. அப்போ தான் இந்த கருத்தை நான் முதன்முறையாக முன் வச்சேன். இன்றைக்கி அந்த விதமான கருத்து அரசியல் ரீதியாக செயல் வடிவத்துக்கு வருவதில் மற்ற எல்லோரையும் காட்டிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இல்லை, ஆனால் நீங்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர்னு சொன்னீங்க. அவர் கொண்டு வந்த அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அந்த அளவுக்கான ஒரு ஆக்டிவான ஒரு பொசிஷனில் இப்போ இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால் அவர் பொதுத் தலைவர் ஆக்குனாங்க அப்படின்னு ஒன்று. ஆனால் இப்போது ஜெயலலிதா அவர்கள் ஆக்டிவாக இருந்து அதிமுக இன்னமும் எதிர்கட்சியாக இருக்குது அப்படிங்கிற போது அதை இவங்க கிளைம் பண்ணும்போது அந்த கட்சி அது எப்படி அப்படின்னா தான் இப்போ இது ஆக்டிவாக நல்ல கேள்வி. இது ஆக்டிவாக இருக்கிறப்ப ஜெயலலிதா கையில் எடுக்கிறாங்கன்னா அப்படின்னா பொலிட்டிக்கலாக இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு நோக்கம், அம்பிஷன்ஸ் என்னவா இருக்கும்? ஒன்று, ஜெயலலிதா இந்துத்துவவாதி, ரைட். ஆனால் இன்னைக்கு அவங்க இருக்காங்களா? இல்லை. ஆனால் இந்துத்துவவாத கட்சியாக எது இருக்கு? பிஜேபி இருக்கு. அப்படிங்கிறப்போ ஜெயலலிதாவில் அணுக்க தொண்டர்களாக இருக்கிறவர்களுக்கு சித்தாந்த ரீதியாக இனி உரிய கட்சி எது? பிஜேபி அப்படின்னு அடையாளம் காட்டக்கூடியதாக இந்த முயற்சி இருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, ஏற்கனவே அந்த காலத்தில் இருந்து ஜெயலலிதாவில் ஒரு இந்துத்துவவாதியாக தான் இருந்தாங்க. அந்த மாதிரி தான் அந்த கட்சியை கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறது மூலமாக ஏடிஎம்கேக்கு திரும்ப வரலாமா என்று எண்ணிக்கொண்டிருக்கிற சிறுபான்மையினரை ஒட்ட விடாமல் செய்யலாம். இந்த விதமான ரெண்டு பார்வை இந்த திட்டத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது என்ன ஐடியான்னு எனக்கு தெரியாது. இன்னும் நான் அதை பற்றி அது சம்மந்தப்பட்டவர்கிட்ட நான் இன்னும் பேசலை. இன்னும் இதை பற்றியெல்லாம் நான் பேச ஆரம்பிக்கிறேன். பட்டு இதில் நுட்பமான சில சிக்கல் இருக்கு. இந்துத்துவவாதின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ நான் சொல்லியிருந்த பல்வேறு காரணங்கள், அயோத்திக்கு குரல் கொடுத்து இந்த மாதிரி காரணங்களை அண்ணாமலையும் சொல்லியிருக்காது. அதே நேரத்தில் சில கேள்விகளும் இருக்குது. எப்படின்னா, ஜெயலலிதா இந்துத்துவவாதியாக இருந்திருந்தால் ஜெயந்தரரை கைது செய்திருப்பாரா? ஜெயலலிதா இந்துத்துவவாதியாக இருந்திருந்தால் வாஜ்பாய் அரசை கவிழ்த்திருப்பாரா? ஜெயலலிதா இந்துத்துவவாதியாக இருந்தால் என் வாழ்க்கையிலே நான் செய்த மிகப்பெரிய தவறு பிஜேபியுடன் கூட்டணி வைத்தது, இனி என் வாழ்க்கை முழுக்க பிஜேபியுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொல்லியிருப்பாரா? இப்படிலாம் சில கேள்வி இருக்கு. அப்புறம் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு ஒரு அனுமதி தரலைங்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இப்படிலாம் சரி. அப்போ இதை மறுத்து பேசுறதுக்கும் இடங்கள் நிறைய இருக்கு. இப்போ இந்த மாதிரி கேள்வி வர்றப்போ இதை எப்படி சமாளிக்க போறாங்க? அது குறிப்பாக ரொம்ப நுட்பமான கேள்வி என்னன்னா, ஒரு ஹிந்துத்துவவாதியாக இருந்தால் ஜெயந்தர மேலே கை வச்சிருப்பாங்க. ஒரு ஹிந்துத்துவவாதிக்கு ஜெயந்தர அரெஸ்ட் பண்ண மனசு வருமா? இந்த கேள்வி ஒன்று இருக்குது. இதுக்கு அப்படி இப்படின்னு சுற்றி ஏதோ ஒரு பதிலாம் சொல்லலாம். ஆனால் ரொம்ப கரெக்டாக பதில் சொல்கிறதுக்குலாம் கஷ்டம். அதே போல் ஒரு ஹிந்துத்துவவாதி வாஜ்பாய் அரசை கவிழ்த்திருப்பாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இந்த விதமான கேள்விகளை அதிமுக தரப்பே இப்போ வரைக்கும் கேட்கலைன்னு நான் நினைக்கிறேன். அவங்க வேற ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க. எங்கே சிறுபான்மையினர் தங்களை விட்டு போயிடுவாங்கிறவங்கள பயத்திலேருந்து வரக்கூடிய பதிலாக தான் இருக்கே ஒழிய மற்றபடி இந்த கோணத்துலேருந்துலாம் அவங்க கேள்வி கேட்கல. ஆனால் இப்படி சில கேள்விகளுக்கும் வாய்ப்பு இருக்குது.
இப்படியெல்லாம் இருந்தாலும் அடிப்படையில் இந்த வந்து ஆரம்பத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கருத்தியலாக தொடங்கி வச்சான். அந்த முறையில் எனக்கு இது மகிழ்ச்சி. இது ஒரு சரியான ட்ராக்கில் தொடங்கி இருக்கக்கூடிய நல்ல முயற்சி. ஆனால் போக போகத்தான் தெரியும் இதுக்கு வந்து பலன் உண்டா இல்லையா அப்படிங்கிறது. இது எப்படி கொண்டு போகிறாங்க, என்ன ஏது, இதன் மூலமாக அதிமுகவுடைய தீவிர தொண்டர்களை பிஜேபி பக்கம் இழுக்க முடிஞ்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் போக போகத்தான் பார்க்கணும். ஆனால் இது வந்து எப்படின்னா 2026க்கான அந்த திட்டமிடல் இருக்குல்ல, அதோடைய முதல் படியாக நாம் பார்க்கலாம். இதில் நீங்கள் சொன்ன அந்த ஜெயந்த சரஸ்வதியோடைய அரெஸ்ட், அதில் வந்து சொல்லும்போது கலைஞர் அவர்கள் ஒருவேளை கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த இடத்துல இருந்திருந்தா கூட அவர் கூட இதை கைதை வந்து அந்த நடவடிக்கை வந்து எடுத்திருப்பாரா அப்படின்னு சந்தேகத்தை கிளப்புறவங்களும் உண்டு. அப்படி இருக்கும்போது அந்த விவகாரம் நீங்கள் அது நீங்களும் ஆக்டிவாக இருந்திருப்பீங்க இந்த காலத்தில் அப்படிங்கிறதால அது உண்மையிலேயே அவர் மனமு வந்து எடுத்தது தானா இல்லை வேற எதுவும் ப்ரெஷர்னால அவர் எடுத்ததா? ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்தாலுமே பொது வெளியில் சொல்லக்கூடியது சொல்லக்கூடாதுன்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு. என்னால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல ஜெயலலிதா நடவடிக்கை எடுத்தார். அகில இந்திய அளவிலான ஒரு ப்ரெஷர் இருந்தது. ஜெயலலிதாவை கைது செய்ய வேண்டும், அவ்வளோதான். அப்போ இருந்த மத்திய அரசாக இருக்கலாம், ஏதோ அன்னைக்கு வந்து அது நடவடிக்கை எடுத்தால் அதுக்கு அகில இந்திய அளவில் ஒரு ப்ரெஷர் இருந்தது. அகில இந்திய அளவில் ஒரு ப்ரெஷர் இருந்தது. ஜெயலலிதா அவர் வாழ்க்கையிலே செய்த மிக மிக பெரிய தவறுன்னு கூட சொல்ல மாட்டேன், அவர் செய்த பாவம். ஜெயந்தர் அரசு நான் பாவம் தான் சொல்லுவேன். என்னெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் டைஜஸ்டே பண்ண முடியாது. அவர் வாழ்க்கையில் செஞ்ச மிகப்பெரிய பாவம். அது எந்த ப்ரெஷராக வேணாலும் இருக்கட்டும், அது செய்திருக்கவே அவர் கூட. அதுவும் கரெக்டாக தீபாவளி அன்னைக்கு பக்கத்து மாநிலமான ஆந்திரத்திலேருந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. எத்தனை விதமான ஹியூமிலியேஷனுக்கு ஆளாயிற்று. அந்த 1000 வருடங்களுக்கு மேற்பட்ட அந்த மடம், காஞ்சி மடம், அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எப்படி ஸ்தம்பித்து போயிற்று. அதோடு மட்டுமல்ல, அவர் ஒரு சன்னியாசி தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவர். அவர் எந்த காலமும் வந்து அவர் எப்போதுமே உபாசனை தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுக்கு பூஜை செய்யாமல் இருக்கவே முடியாது. ஸோ ஒரு சன்னியாசிங்கிற முறையில் அவருக்கு சில தர்மங்கள் உண்டு, சன்னியாச தர்மம் உண்டு. அவர் ஒரு நாள் கூட அவருடைய உபாசன தெய்வமான சந்திரமௌலீஸ்வரருக்கு பூஜை புனஸ்காரம் செய்யாமல் இருக்கக்கூடாது. இப்போ அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த காலத்தில் சந்திரமௌலீஸ்வரர் சிறையில் இருந்தார். இங்கே ஜெயந்தரும் அடைக்கலாம், என்னமோ காரணங்கள் இருக்கு. சந்திரமௌலீஸ்வரர் என்ன பண்ணார்? சந்திரமௌலீஸ்வரும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவரை சிறையில் வச்சு அவங்க இதெல்லாம் பூஜை அது இதெல்லாம் நடந்தது. ஸோ இதெல்லாம் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாத விஷயம். சில விஷயங்கள் வந்துங்க என்ன காரணம் சொன்னாலுமே நியாயப்படுத்த முடியாத விஷயங்கள்னு ஒன்று உண்டு. அதே போல் இது வந்து நியாயப்படுத்தவே முடியாது. நீங்கள் காரணம் என்ன காரணம் வேணாலும் சொல்லிட்டு போகும், நியாயப்படுத்தவே முடியாது. செய்திருக்கவே கூடாது ஜெயலலிதா. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இல்லை. என்ன தெரியுமா, சிறுபான்மையினர் தரப்புலேயே ரொம்ப வருத்தப்பட்டார். என்னங்க அவர்லாம் எவ்வளோ பெரிய மனுஷங்க, இதை இப்படியா பண்ணுறது அப்படின்னு. ஒரு முஸ்லீம் தேனி பக்கத்தில் நம்ம பார்க்குறப்போ அவர் வருத்தப்பட்டார். அவர்லாம் எப்படிப்பட்ட ஒரு சாமி, அவர்லாம் வந்து இப்படியாங்க, என்னங்க இது அரசியலுக்காக அப்படின்னு. இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குங்க. இது ரொம்ப முக்கியமானது. இல்லை கலைஞர் இருந்திருந்தால் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கலைஞர் வந்து ரொம்ப நீக்குப்போக்காக நடந்து கொள்ளக்கூடியவர். எங்கே கை வைக்கணும் எங்கே கை வைக்கக்கூடாது எல்லாத்துலேயும் ஒரு கணக்கு வழக்கு உண்டு. கலைஞர் நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் அரெஸ்ட்டுங்கிற லெவலுக்கு போயிருக்க மாட்டார் தான் நினைக்கிறேன். அவர்கிட்ட வந்து இந்த விஷயத்தில் ஒரு முதிர்ச்சி தட்டாலடியாக செய்கிறதுன்னு இருக்குல்ல, அது வந்து கலைஞர் அது ரொம்ப கால்குலேட்டிவாக மூவ் பண்ணுவார். அவங்களுக்கு இம்சை கொடுக்கணும்னு நினச்சால் கூட வேற ஒரு விதமாக சட்ட ரீதியாக வேற ஒரு விதமாக இம்சை கொடுத்துருப்பார். மற்றபடி இந்த லெவலுக்கெல்லாம் போயிருப்பாரா அப்படிங்கிறது எனக்கு டவுட். இல்லை அதுதான் ஆர்டிக்கல். ஆனால் இதில் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒருத்தர் வந்து எனக்கு நேற்றுக்கு தான் கால் பண்ணார். என்னங்க உங்கள் அண்ணாமலை வந்து இப்படியெல்லாம் ஜெயலலிதாவை இந்துத்துவவாதி அப்படி இப்படின்னு சொல்கிறாரு, அப்படின்னா கருணாநிதியும் இந்துத்துவவாதின்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு. அதை எப்படிங்க சொல்ல முடியும்? ஏங்க அவரும் வாழ்க்கையில் அந்திம காலத்தில் மஞ்சத்துண்டு தான் போட்டுக்கிட்டு இருந்தார். அவர் கடைசியாக எழுதின சீரியல் கூட ஸ்ரீ ராமானுஜரை பற்றி தான். அதை வச்சு அவரையும் இந்துத்துவான்னு சொல்லுங்கள். நீங்கள் டிஎம்கேக்காரங்க ஓட்டும் உங்களுக்கு வரும்ல, அவரையும் சொல்லிட வேண்டியதானே. அவரை மட்டும்தான் நீங்கள் பாக்கி வச்சுருக்கீங்க, அவரையும் சொல்லிட்டு போங்க அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப
ஒரு எமோஷனலாக நான் பேசிகிட்டு இருந்தார். சரிங்க பாப்போம், அதுக்கு ஒரு டைம் வரட்டும், அப்போ நாங்கள் அவரையும் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை இப்போது ஆர்டிகல் 370 வந்து எடுக்கணுமா வேணாமான்னா எடுக்கணும் அப்படின்னு தான் ஜெயலலிதாவுடைய கருத்து. ராமர் கோயில் கட்டணுமா வேணாமான்னா கட்டணுங்கிறது ஜெயலலிதாவுடைய கருத்து. பொது சிவில் சட்டம் வேணுமா வேணாமான்னா வேணுங்கிறது தான் ஜெயலலிதாவுடைய கருத்து. இந்த கருத்து எல்லாமே வந்து அந்த பிஜேபி லைனில் அதே லைனில் எடுக்கக்கூடிய ஜெயலலிதா சொல்லுவேன். ஆர்டிகல் 370க்கு பிஜு பட்நாயக் நவீன் பட்நாயக் ஓகே பண்ணார். இப்போ நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்குமே நவீன் பட்நாயக் கூட ஓகே பண்ணியிருக்காரு. இப்போ அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ நவீன் பட்நாயக்கும் பிஜேபியும் தான் எதிரும் புதிருமா இருக்கு. இல்லை அதுதான் இதுக்கு இந்த கேள்வி எது கேட்க வந்தேன்னா, இந்த இடத்துலலாம் அதே லைன் அதே லீனிங்கில் அதே லைனில் எடுக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் இந்த விஷயத்துல மட்டும் எப்படி மாறினாங்க? எந்த விஷயம்? குறிப்பாக ஜெயேந்திர அவர்களுடைய இந்த அரெஸ்ட், இந்த விஷயத்துல மட்டும் அவர் வந்து இந்த மாதிரியான முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் ஜெயலலிதா வந்து 370 அப்ளிகேஷன் மற்றது இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 370 விஷயம் வந்து 2019 வந்து அப்போ ஜெயலலிதா உயிரோடையே இல்லை. அது வந்து அதிமுக எடுத்த முடிவு 370 அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி. இல்லை, ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க ராஜ்யசபா உறுப்பினராக அது காரணம் அவங்களுடைய தேசிய உணர்வு. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், எம்ஜிஆர் வந்து தேசியத்தில் பற்றுக்கொண்டவராக இருந்தால் அதிமுக பைலாஸ் 2 நீங்கள் படிச்சிங்கன்னா முழுக்க முழுக்க தேசியத்துக்கான ஒரு பெரிய அறைகூலாகவும் குரலாகவும் இருந்தது. எம்ஜிஆர் அவருடைய வாழ்நாள்லேயும் அவர் சினிமாலேயும் தேசியத்துக்கு எதிராக எப்போதுமே பேசினது. அவர் வந்து அண்ணாதுரையை புகழ்ந்து பேசியிருப்பார், திராவிடத்துக்காக பேசுவார், ஆனால் தேசியத்தை தாக்கி பேசினதே கிடையாது. இப்போ அவருடைய இதய வீணையில் வந்து இந்த காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் பாட்டு வரும். அதெல்லாம் நீங்கள் அந்த பாட்டு முழுக்க கேளுங்க, அது தேசிய ஒருமைப்பாட்டை அவர் சொல்லக்கூடிய விதமாக அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். எந்த இடத்துலையும் தேசியத்துக்கு எதிராக எப்போதுமே ஏடிஎம்கே இயங்கினதில்லை. அதனால தேசியத்தை எதிரொலித்து ஒரு திராவிட கட்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை பார்க்க உண்டு. அடுத்த கட்டத்துக்கு ஜெயலலிதா கொண்டு போனார். பட் ஜெயேந்திர அரசு நீங்கள் தோண்டி தோண்டி கேட்குறீங்க, ஏதாவது என்கிட்ட வருமானு நான் ஒரு எல்லைக்கு மேலே சொல்லவே முடியாது. இந்த கேமராவை நீங்கள் ஆஃப் பண்ணுங்க, பர்சனலாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கேமராவுக்கு மேலே நான் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஓகே, இப்போ அண்ணாமலை அவர்கள் இதை சொல்றது இதனால ஏற்படக்கூடிய அவருக்கு என்ன மைலேஜ் வரும்னு அவர் நினைக்கிறார்? ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் ஒருவேளை இப்போ நீங்க ஜெயலலிதா இல்லை, ஆனால் ஜெயலலிதாவோட மைண்ட் செட்டுங்கிறது ஒரு இந்துத்துவ மைண்ட் செட்டோட இருந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. உண்மையும் கூட ஓரளவுக்கு இந்துத்துவ மைண்ட். அதனால தானே நானே வந்து நிர்மலா சீதாராமன் மீட்டிங்கில் வந்து ஜெயலலிதாவுடைய படம் எம்ஜிஆர் படம் 2யும் பிஜேபி மேடைகளில் இருக்கணும், அவங்கள வச்சு நீங்கள் பேசணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அதை இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்குறப்ப, இதை இந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு. ஆனால் இதில் என்ன அப்படின்னாக்க, இந்த ஜெயலலிதாவை வச்சுட்டு என்ன இதன் மூலமாக என்ன பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறீங்க. அதான் 2 பாசிபிலிட்டிஸ் சொன்னேன். ஒன்று, ஜெயலலிதா வந்து இந்த மைண்ட் செட்டோடு இருந்தாங்க, ஜெயலலிதா இன்றைக்கி இல்லை. அப்படின்னா ஜெயலலிதா ஃபாலோ பண்ணக்கூடிய சித்தாந்த ரீதியாக ஜெயலலிதா மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் இனி பிஜேபிக்கு வரலாம். ஏன்னா அந்த மைண்ட் செட்டோடு இருக்கிறது இன்னைக்கு பிஜேபி தான். ஏடிஎம்கேல அந்த மைண்ட் செட்டு இன்னைக்கு இல்லாமல் போயிட்டு. அப்படின்னா ஜெயலலிதா மேலே ரொம்ப பேரன்பும் மரியாதையும் கொண்டவர்கள் அதிமுககாரர்களாக இருந்தாலும் இனி பிஜேபிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிஜேபிக்குள்ள ஒரு பெரிய மாஸ் மொபிலைசேஷன் நோக்கி இது ஒரு திட்டமிடல் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்று, ஏடிஎம்கே நோக்கி வரக்கூடிய சிறுபான்மையினரை எலிமினேட் பண்ணுறதுக்கான ஒரு தந்திரமாகவும் பார்க்கலாம். இல்லை, இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை ஒருவேளை அவங்க எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படத்தை அவங்க வந்து பயன்படுத்த தொடங்குறாங்க அப்படின்னா அதிமுக வழக்கு போடாதான் என்ன? ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் வந்து கொடியை பயன்படுத்தக்கூடாது, கரைவேட்டியை பயன்படுத்தக்கூடாது, அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு. நான் ஒரே ஒரு விஷயம், அது வந்து அவங்க கட்சி சண்டைக்காக அவர் போறாரு. கட்சிக்குள்ள யாருக்கு பதவி என்ன ஏது, இவங்களுக்கு இந்த உரிமை கிடையாது, இவருக்கு இந்த உரிமை கிடையாதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அது ஒரு உரிமை சண்டை, அது பங்காளி சண்டை. அதுக்காக அவங்க போறாங்க, இதுக்கு தடை விதிக்கிறாங்க, அதுக்கு தடை விதிக்கிறாங்க. ஆனால் ஜென்ரலாக வந்து ஒரு தலைவருடைய படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு எப்படி சார் கோர்ட் சொல்ல முடியும்? தலைவர் படத்துக்குள்ள காப்பி ரைட் ஏதாவது வாங்கி வச்சிருக்கீங்களா? இப்போ காமராஜர் படத்தை பிஜேபி மேடையில் வச்சு பேசினார், அது எப்படி பேசலாம்னு சொல்லி காங்கிரஸ் கிளைம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? மகாத்மா காந்தியே காங்கிரஸ்ல இருந்தவர் தான். தேசப்பிதாங்கிற முறையில் மகாத்மா காந்தி படத்தை பிஜேபி மேடையில் வச்சிருந்தா யாராவது குறை சொல்ல முடியுமா? அப்புறம் என்ன? எல்லாராலும் போற்றத்தக்க ஒரு மாபெரும் தலைவர்களாக இருந்திருக்காங்க.
மக்கள் அத்தனை பேருக்கும் சொந்தமானவர். அதுலேயும் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா வாங்கினவர், இந்த பாரதத்துக்கே ரத்தினம். அப்படிங்கிறப்போ பாரதத்தில் இருக்க எல்லோருமே அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்தலாம், அவர் செய்த நன்மைகள் பற்றி புகழ்ந்து பேசலாம், எல்லோருக்கும் உரியவர். இதில் என்ன இருக்குது? இல்லை, இப்போது இந்த விவாதத்துக்கு அடுத்து வந்தோம் அப்படின்னா 3 நாள் பயணமாக தமிழகம் வருகிறார் பிரதமர். கன்னியாகுமரியில் போகிறாரு, விவேகானந்தர் மண்டபத்துக்கு போகிறாரு அப்படின்ட்டு. இது வந்து ஒரு தேர்தலுக்கு அப்புறம் அவர் எப்பவுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர் வந்து போவார், அந்த மாதிரியும் இதை எடுத்துக்கலாம். ஆனால் இதில் வேறு எதுவும் மெசேஜ் இருக்கா? குறிப்பாக வந்து இது வந்து ஒரு 3rd டேர்ம், ஸோ இதுக்கப்புறம் எங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து தென்னகத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வேறு எதுவும் இதில் வந்து ஒரு சிக்னல் அப்படிங்கிறது இருக்கா? பொலிட்டிக்கல் சிக்னல் அப்படிங்கிறது இருக்கா? 30ஆம் தேதியோட பிரச்சாரம் முடிகிறது. முடிகிற அன்னைக்கு அவர் சாயந்தரம் 30ஆம் தேதி சாயந்தரம் திருவனந்தபுரத்துக்கு வந்து ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரிக்கு வந்து, கன்னியாகுமரியிலேருந்து படகு மூலமாக விவேகானந்தா ராக்குக்கு வந்து, விவேகானந்தா மண்டபத்தில் இருக்கக்கூடிய தியான மண்டபத்தில் அவர் தியானம் இருக்க போகிறார். 30ஆம் தேதி அவர் தியானத்தை தொடங்குகிறார். 30ஆம் தேதி தியானத்தில் இருக்கிறார். அப்புறம் 31 அன்னைக்கு வந்து யாரும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, சைலண்ட் டே. அன்றைக்கும் அவர் வந்து தியானத்தில் இருக்கிறார். 1ஆம் தேதி ஓட்டிங்கு. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் கன்னியாகுமரியிலேருந்து அவர் திருவனந்தபுரம் கிளம்புகிறார். அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வரைக்குமே அவர் தியானத்தில் இருக்கார். கிளம்பி திருவனந்தபுரம் வந்து திருவனந்தபுரத்துலேருந்து அவர் விமானம் மூலமாக டெல்லி திரும்புகிறார். இதுதான் அவருடைய இப்போதைக்கு இருக்கக்கூடிய உத்தேச பயணத்திட்டம். இதில் என்ன மெசேஜ் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. 2019 மே 19ஆம் தேதி எலெக்ஷன் லாஸ்ட் ஃபேஸு போலிங் நடந்தது. மே 19. மே 18ஆம் தேதியிலேருந்து அவர் தியானத்தில் கேதார்நாத்தில் இருந்தார். உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ரப்பிரயாக் மாவட்டத்தில் இருக்கிற கேதார்நாத் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற குகையில் அவர் தியானத்தில் இருந்தார். அமைதியாகத்தான் இருந்தார். ஆனால் அவருடைய மெசேஜ் நாடு முழுக்க போச்சு. குறிப்பாக லாஸ்ட் ஃபேஸ் போலிங் அன்னைக்கு ஓட்டு போடுறவங்க அத்தனை பேருக்கு மெசேஜ் போச்சு. அதையே வந்து ஒரு பிரச்சார தந்திரம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டின. ஆனால் யாரும் கேஸ் போடல. என்னென்னா அன்றைக்கி வந்து பிரச்சாரம் செய்யக்கூடாது. பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னா நீங்கள் வந்து சைகைகள் மூலமாகவோ பேசியோ பிரச்சாரம் செய்யணும். அவர் வந்து நல்ல ரிசல்ட் வரணுங்கிறதுக்காக இறைவனை வேண்டுறாரு. நாட்டுக்காகவும் தேசத்துக்காகவும் தேச நலனுக்காகவும் தேச மக்களுக்காகவும் அவர் வந்து மெடிடேட் பண்ணுறார், பிரார்த்தனை செய்கிறார். அவ்வளோதான். இதை தெய்வகுத்தம்னு யாரும் சொல்ல முடியாது. இதை அவர் அன்றைக்கி பண்ணார். ஆனால் தேசம் முழுக்க எல்லாருக்கும் மெசேஜ் போகுது. குறிப்பாக அன்றைக்கி ஓட்டு போடுறவங்க அத்தனை பேருக்கும் மெசேஜ் போச்சு. இப்போ அதே போல் அன்றைக்கி வடகோடியில் பண்ணார், இப்போ தென்கோடியில் பண்ணார். இப்போ தென்கோடியில் அவர் வந்து மெடிடேட் பண்ணுறார். அதுவும் கரெக்டாக அந்த 1ஆம் தேதி போலிங் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வரைக்கும் மெடிடேட் பண்ணுகிறார். அந்த மெசேஜ் போயிடுச்சு. இன்னொன்று, எப்போ அதாவது அவர் வந்து மெடிடேட் பண்ணுறாரு அப்படின்னா, அதுவும் ஒரு 3 நாள் மெடிடேட்லாம் பண்ணுறாருன்னா அது ஒரு பெரிய வார்ம் அப் எக்ஸசைஸ். அடுத்து 3வது முறையாக பிரதமராக பதவி ஏற்றதும் முன்னை காட்டிலும் புலிப்பாய்ச்சலாக பல்வேறு காரியங்களை செய்தாக வேண்டும், செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தன்னை ஒருநிலைப்படுத்திக் கொள்வது, தன்னை நிலைப்படுத்திக் கொள்வது, கவனம் சிதறாமல் தன்னை ஒருநிலைப்படுத்திக் கொள்வது, அதற்கான ஆயத்தம். இன்னும் முன்னை காட்டிலும் ஒரு சிறப்பான பிரதமராக இருப்பதற்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இதை நான் பார்க்குறேன். ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரம், அதில் ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறார். இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்கிறார், அது விவாதமாக இருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இடி அமலாக்கத்துறை நரேந்திர மோடியிடம் விசாரணை நடத்தும். அவருடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் செய்த ஊழல்கள் சம்பந்தமாக விசாரணை நடத்தும். 4ஆம் தேதி முடிவில் இந்தியா கூட்டணி வென்றது என்ற செய்தி வரும். அடுத்த நாள் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தும் அப்படின்னு சொல்லி கற்பனை செய்யறதுக்கு எல்லாருக்கும் உரிமை. இல்லை ராகுல் காந்தியோட உரிமையை மட்டும் பறிக்க முடியுமா? தனிநபர் உரிமையை பறிக்கிறதுங்கிறது அவங்க பாட்டி பண்ணாங்க. இந்திரா காந்தி சட்டபூர்வமாக பண்ணாங்க, எமர்ஜென்சி மூலமாக. 22 மாத காலம் இந்திய மக்களுடைய அடிப்படை உரிமையை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது மோடியோட காலம். எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு, எல்லாரும் எப்படி வேணாலும் பேசலாம். அதனால ராகுலுக்கும் அந்த விதமான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவர் பேசுகிறார். இன்னொன்று, நான் வந்து ராகுல் இவ்வளோ சுதந்திரம் எடுத்துகிட்டு பேச நான் அனுமதிக்கிறேன்.
ஒரே ஒரு காரணம், 4ஆம் தேதி வரைக்கும் தான் அவரால் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க முடியும். 4ஆம் தேதிக்கு அப்புறம் அநேகமாக அவர் இட்டாலி போயிடுவார், பாட்டி விட்டு ரெஸ்ட் எடுக்க போயிடுவார். நான் கேள்விப்பட்ட ஜூன் 15ஆம் தேதி அவர் ஃபாரின் கிளம்ப போகிறார். அவர் போயிட்டு பல மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் திரும்ப ஜார்ஜ் சோரஸுடைய நண்பர்கள் எல்லாரையும் சந்திச்சுட்டு புதிய ஐடியாஸோடு அவர் திரும்ப வந்தாலும் வருவார். வந்துட்டு அவர் ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பார். எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெயிக்கிறதுக்கு என்ன முகாந்திரம்? ஏங்க ஜெயிக்கிறதுக்கு முதல்ல தொகுதியில் நிறுத்துறதுக்கு கேண்டிடேட்ஸே இல்லைன்னு சொல்லி 330 தொகுதியில் தான் நிற்கிறீங்க. 1952 பொது தேர்தலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தேர்தல்களில் காங்கிரஸ் மிக குறைவான தொகுதிகளில் போட்டியிடுவதே இந்த தடவை தான். வெறும் 330 தொகுதியில் நிற்கிறீங்க. இதுக்கு முன்னால் 2004 417 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டது, அதுதான் லோயஸ்ட்னு சொன்னாங்க. இன்னைக்கு வெறும் 330. இந்த தொகுதியில் போட்டியிட்டு இதில் வந்து இவ்வளவு பேசுகிறாருன்னா இதெல்லாம் எலெக்ஷனுக்காக பேசுகிற பேச்சு. இப்படியெல்லாம் சொல்லி மக்கள் நம்பிட மாட்டாங்களா அப்படின்னு? இது எப்படி சாத்தியமாகும்? சரி, நான் ஒன்று கேட்குறேன். அமலாக்கத்துறையில் அவர் செய்த ஊழல், லஞ்சம், மொட்டை என்ன ஊழல் செஞ்சால் என்ன லஞ்சம் ஏதாவது சொல்லுங்களேன் பார்ப்போம். ஒன்று இன்னைக்கு வரைக்கும் சொல்லுங்க. அதானி அம்பானி அவர்களுக்கு லாபத்துக்கு செய்கிறார், இது இப்படியே ஊழல் லஞ்சம்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். இப்போது காங்கிரஸ் ஆட்சி காலத்தை எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க. 2G ஸ்பெக்ட்ரத்தில் இவ்வளவு இது நடந்திருக்கு, நாட்டுக்கு இவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நிலக்கரி சுரங்க ஊழலில் இவ்வளவு கோடிக்கு லாஸ் ஆகிருக்கு, இவ்வளவு கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. காமன்வெல்த் கேம் அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க. இப்படி ஒவ்வொன்றுலையும் அடுத்தடுத்து ஸ்பெசிஃபிக்காக இவ்வளவு கோடி இந்த மாதிரி இப்படின்னு சொல்லி இந்த ஊழல் குற்றச்சாட்டு ஸ்பெசிஃபிக்காக எதிர்க்கட்சியை முன்வைத்ததா இல்லையா? இங்கே மொட்டையாக மோடி செய்த ஊழல் குறித்த என்ன ஊழல், என்ன லஞ்சம்? சரி, மோடி இப்போ தாங்க 10 வருஷமாக பிரைம் மினிஸ்டராக இருக்கார். 2001 பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னால் வரைக்கும் குஜராத்தில் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவர் மேலே ஒரு ஊழல் புகாரை குஜராத் காங்கிரஸ் வச்சிருக்கா இன்னைக்கு வரைக்கும். அவர் மேலே LNO சம்பந்தமாக, சட்ட ஒழுங்கு சம்பந்தமாக 1000 குற்றச்சாட்டு இருக்கலாம். கோத்ராவுக்கு பிந்தைய வன்முறையை அவர் தடுக்காமல் விட்டாரா, அது இதுன்னு, அதுவுமே அபத்தம். ஏன்னா அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் தன்னுடைய மேற்பார்வையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அன்னைக்கு இருந்த CBI டைரக்டர் ராகவன் தலைமையில் அமைச்சு இந்த ராகவன் விசாரிக்க பல நாட்கள் பல மணி நேரம் நின்று கொண்டே வாக்குமூலம் கொடுத்தவர் மோடி. எந்த விசாரணையில் தப்பிக்க அவர் முயற்சி பண்ணார். ஒவ்வொரு நாளும் 9 மணி நேரம் அவர் முகம் கொடுத்தார் விசாரணைக்கு. கடைசியில் விசாரணை முடியல, அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அறிக்கை சப்மிட் பண்ணுறாங்க. அதில் சொல்கிறாங்க மோடி மேலே எந்த தவறும் இல்லை. அந்த வன்முறையை குறைப்பதற்கு தான் மோடி அத்தனை நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அவர் இந்த நடவடிக்கை எடுக்காமல் போயிருந்தால் இன்னும் மோசமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அறிக்கை தாக்கல் பண்ணாங்க. இத்தனைக்கும் இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி உத்தரவிட்ட காலத்திலும், இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்கப்பட்ட காலத்திலும் மத்தியில் இருந்தது காங்கிரஸ் ஆட்சி. ஆனால் கிளீன் சீட் மோடிக்கு கொடுத்தாங்க. மோடி மேலே இன்னைக்கு ஒரு வழக்கு கிடையாது. உலகத்தின் மிகப்பெரிய ஒரு தடுப்பூசி திட்டம் கொரோனா கொண்டு வந்தாங்களே, ஒரு நயா பைசா லஞ்ச ஊழல் நடந்ததா இதுவரைக்கும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினா? அதில் வந்து குற்றம் சாட்டணும், அதில் வந்து சம்பாதிக்கணும்னு நினச்சா எவ்வளோ அடிச்சிருக்க முடியும்? ஏன்னா 140 கோடி பேருக்கு தடுப்பூசி போடுகிற ஒரு திட்டம். நீங்கள் முயற்சி பண்ணாமல் லேசாக கொஞ்சம் கண்டுக்காமல் அப்படி முகத்தை இப்படி திருப்பி இருந்தாலே எத்தனை 1000 கோடிக்கு நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு ஊழல் புகார் இருந்தா சும்மா மொட்டையா இவர் மேலே ஊழல் புகார், இவர் மேலே லஞ்ச குற்றச்சாட்டெல்லாம் நாங்கள் சுமத்துவோம், அமலாக்கத்துறை இது ஒன்றுனா ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்க பார்ப்போம். ஏன் உங்களால் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியலை? இப்போ ராகுல் காந்தி மேலே ஸ்பெசிஃபிக்காக இருக்குது நேஷனல் ஹெரால்டு கேஸ். அதில் எவ்வளோ ஊழல் செஞ்சார் என்னங்கிறதுக்கு புட்டு சுப்பிரமணியன் சுவாமி கொடுத்துருக்காரு. அவர் போட்ட வழக்கு இந்த நிலுவையில் இருக்குது, கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. இதே போல் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். எந்த ஸ்பெசிஃபிக்காக எந்த டீட்டெயில்ஸும் கிடையாது, டேட்டாஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவர் ஊழல் செய்தார், இவர் லஞ்சம் செய்தார், இப்படி பார்த்தா நான் எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் சொல்லிட்டு போகலாமே. இப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் 1000 கோடிக்கு ஊழல் செஞ்சுருக்கீங்க, நீங்கள் என்ன பார்த்து 5000 கோடின்னு சொல்லிட்டு போங்க. ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டே போகலாம், உருட்டிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன முடிவு இருக்குது?
ஏங்க ராகுல் காந்தியெல்லாம் ஒரு அரசியல்வாதி வச்சு அவரை வச்சுட்டு பேசி என் டயத்தையும் வேஸ்ட் பண்ணி உங்கள் டயத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு அடுத்த கேள்வி. பிரசாந்த் கிஷோரை வைத்து ஒரு சமீபத்திய ஒரு சர்ச்சை வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து பிரபல பத்திரிகை உலக ஜாம்பவான் கரண் தாப்பர் அவர்கிட்ட வந்து உட்கார்ந்து ஒரு நேர்காணலில் உட்கார்றாரு. அதில் வந்து பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு, போன வாட்டி பாஜக வாங்கிய அந்த 300+ நம்பர்ஸை இந்த வாட்டி குறையாது, அதுக்கு மேபி கொஞ்சம் கூடுதலாக ஒரு 10-20 இடங்கள் கூடலாம், ஆனால் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு அவருடைய ப்ரிடிக்ஷன் அதுதான். ஆனால் நீங்கள் வந்து ஹிமாச்சலில் நீங்கள் சொன்னது தப்பு, அப்புறம் வந்து இன்னொரு மாநிலம் நீங்கள் சொன்னது தப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கரண் தாப்பரை கிராஸ் பண்ண அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறியது. ஓவராலாக அந்த இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து பிரசாந்த் கிஷோர் பாஜகவுக்கு சார்பாக இருக்கிறார். கருத்து கணிப்பாளர் சொல்ற எல்லாமே சரியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாம் தப்பா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீ சொன்னது ஹிமாச்சல் பிரதேசில் இப்படி போச்சே அப்படி போச்சேன்னா போச்சுதான், இதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த எலெக்ஷனை பற்றி நான் இதான் சொல்கிறேன், திஸ் இஸ் மை ப்ரிடிக்ஷன். சரியா இல்லையாங்கிறது 4ஆம் தேதி அன்னைக்கு பாரு. இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, பிரசாந்த் கிஷோர் இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா, இதே போல் எத்தனையோ கருத்து கணிப்பாளர்கள் நாட்டில் இருக்காங்க. எத்தனையோ பேர் சொன்னது சரியாகவும் நடந்திருக்கு, தப்பாகவும் போயிருக்கு. ஏன் அவங்கள ஃபிக்ஸ் பண்ணாமல் பிரசாந்த் கிஷோரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? இது என்னுடைய கேள்வி. நீ அப்படி சொல்லியிருக்க, அது அன்னைக்கு நடக்கலை அப்படின்னா நடக்காமல் போயிருக்கும். இதுக்கு என்னங்க பண்ண முடியும்? பிரசாந்த் கிஷோர் என்ன கடவுளா? அவரும் முயற்சி பண்ணுறாரு, அவரும் மேக்சிமம் அவரோட சரியாக இருந்திருக்கு. இப்போ அவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு. இன்னைக்கு அவர் சொல்கிறது என்ன, முன்ன காட்டிலும் குறையாது, முன்ன காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆனால் பிரைம் மினிஸ்டர் கிளைம் பண்ணுற மாதிரி 370 தான் வராது. பிஜேபிக்கு மட்டுமே 370 அப்படின்னு சொன்னால் அது வராது. ஆனால் 303 தாண்டி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் போன தடவை காட்டிலும் கூட வரலாம், அது நிறையா இருக்குது அப்படின்னு. இன்னொன்று மோடியோட கம்பேர் பண்ணால், அதாவது 2014 2019 கம்பேர் பண்ணால் மோடியினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸு பாப்புலாரிட்டி லெவல் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு வேற அவர் சொல்கிறார், கம்மியாக இருக்குங்கிறார். அது வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸு அதை வச்சு சொல்கிறாரு. அப்புறம் பல்வேறு விஷயங்கள்லாம் சொல்கிறார். அதில் கூகுள் அனாலிட்டிக்ஸு அதில் இருக்க செர்ச்சு இதெல்லாம் இருக்குல்ல, அதை வச்சு சொல்கிறது எனக்கு உடன்பாடே கிடையாது. அதை வச்செல்லாம் நீங்கள் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஏன்னா மோடி எப்போதுமே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது புதுசாக பெருசாக பிக் பேங்காக வர்றப்போ அதை பற்றின தேடல் எப்போதுமே அதிகமாக இருக்கும். அது பயங்கரம் மில்லியனாக போயிட்டுருக்கும். அப்புறம் அதோடய பழக ஆரம்பித்து 10 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வர்றப்போ அது பழையதுலேயே இருக்கிற மாதிரி எப்படிங்க தேடல் இருக்கும்? இந்த தேசப்பிதா மகாத்மா பற்றின தேடல் இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ அதை வச்சுட்டு இந்தியாவில் வந்து மகாத்மா காந்தியினுடைய செல்வாக்கும் இன்ஃப்ளூயன்ஸும் குறைஞ்சி போச்சுன்னு முடிவு பண்ணுவீங்க. நீங்கள் வந்து மகாத்மா காந்தியை தவிர்த்து விட்டு இந்தியா பார்க்கவே முடியாதுங்க இன்றைக்கும், அது வேற. ஸோ நீங்கள் இந்த தேடல் அது இந்த அனாலிட்டிக்ஸில் வச்சுட்டு இப்படிலாம் அனலைஸே பண்ண முடியாது. அதனால பிரசாந்த் கிஷோர் சொன்னதுலேயே சில தவறுகள் இருக்குது. பட் ஆனால் கரண் தாப்பருடைய நோக்கம் என்னென்னா, பிரசாந்த் கிஷோர் வந்து சரியாக ப்ரிடிக்ட் பண்ணக்கூடியவர் கிடையாது. அதனால இப்போ தொடர்ந்து வந்து மோடி திட்டவட்டமாக வருவார். அதே போல் காங்கிரஸ் வந்து 3 டிஜிட்டை தொடாது அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த ப்ரிடிக்ஷனும் இவரோட தப்பாக இருக்குங்கிறத நிலைநிறுத்துறதுக்காக கரண் தாப்பர் ரொம்ப அரும்பாடுபடுகிறார். கரண் தாப்பர் எதன் சார்பில் அந்த வீடியோ எடுத்தார், எதன் சார்பில் அந்த யூடியூப் வந்தது, அதை நீங்கள் பார்க்கணும். வயர் தானே, வயர் வந்து இடதுசாரி இணையதளம். கேள்வி எப்படி இருக்கும்? அதற்கேற்றபடி கேட்டாங்க. இல்லை கரண் தாப்பருக்கு என்ன நோக்கம் இருக்க முடியும்? ஏன்னா கரண் தாப்பருக்கு ஒரு நோக்கம் இல்லை. போன இன்டர்வியூ நான் உங்ககிட்ட இந்த பரப்பலா பிரபாகர் பற்றி நிறைய கேள்வி கேட்டிருந்தேன். பரப்பலா பிரபாகர் அந்த இன்டர்வியூ எடுத்ததும் கரண் தாப்பர் தான். ஆனா அப்பெல்லாம் பிரபாகர் சொன்ன கருத்துக்கு வந்து காரணம் என்னன்னா, பரகால பிரபாகர் வந்து ஆன்டி பிஜேபியா இருக்கிறதுனால அவர் எடுக்கிறாரு. இங்க வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் பிஜேபிக்கு சாதகமாக சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால பார்க்கிற நேயர்கள்ட்ட இவர் சொல்றதை நம்பாதீங்க, இவர் சொன்ன மாதிரிலாம் நடந்தது கிடையாது அப்படிங்கிறது இவரை வச்சே ப்ரூவ் பண்றதுக்கு அவர் முயற்சி பண்றார். அதுல வந்து ரொம்ப தெளிவாகவும் நன்றாகவும் பிரசாந்த் கிஷோர் ஆன்சர் பண்ணார். அதை விட ரொம்ப மோசமான ஒரு அசிங்கமான ஒரு முயற்சி ஒன்று நடந்தது காங்கிரஸ் தரப்பில். பிரசாந்த் கிஷோர் இந்த மாதிரி தன்னுடைய மனசில் பட்டதை அவர் சொல்லிட்டு வர்றதை வச்சுட்டு பிரசாந்த் கிஷோரை பிஜேபியுடைய செய்தி தொடர்பாளராக பிஜேபி நியமித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் அருண் சிங் ஒரு அறிவிப்பு வெளியிட்டதாக இவங்க ஒரு இது ஒன்று பண்ணி ஜெயராம் ரமேஷ் போட்டிருந்தார். இது ஆக்சுவலாக இட்ஸ் நத்திங் பட் ஃபோர்ஜரிக்கு ஒப்பானது, அப்படி எதுவுமே கிடையாது.
ஆனால் வந்து ரொம்ப பெருந்தன்மையோட மத்திய அரசும் அது சம்மந்தப்பட்டவங்களும் இதை ஃபோர்ஜரிங்கிற மாதிரியா நீதிமன்றத்துக்கே கொண்டு போகல. இதுக்கெல்லாம் ஒரு சில்லி மேட்டர், இதுக்கெல்லாம் போயிட்டு இவங்களுக்கு இந்த அளவுக்குலாம் முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டு இருக்கணும், தொலையுது அப்படின்ட்டாங்க. இல்லாட்டி ஒரு கட்சியினுடைய லெட்டர் பேடில் வெளியிடப்படாத அறிக்கையை வெளியிடப்பட்டது போல காட்டுவது அப்படிங்கிறதும் அதை வந்து காங்கிரஸ் வழியே கிட்டத்தட்ட ஃபோர்ஜரிக்கு சமமான ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் பிஜேபி இதை கையில் எடுக்கல, பெருந்தன்மை அதை நகர்ந்து கடந்து போயிட்டாங்க. என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க, எல்லாம் 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்ல, அப்போ இவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் இருக்கும்ல, அன்றைக்கி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பிரசாந்த் கிஷோர், இப்போ பிரசாந்த் கிஷோர் ப்ரிடிக்ஷன் பற்றி என்னுடைய கருத்து என்னென்னா, அதுதான் என்னுடைய ப்ரிடிக்ஷன். அவங்கள்ட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். இல்லை அவர் என்ன சொல்கிறாரு, நார்த்லேயும் வெஸ்ட்லேயும் பாஜக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், உண்மை. சவுத்துலேயும் ஈஸ்ட்லேயும் வந்து முன்னக்காற்றும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு இருக்கு. இப்போது நார்த்துலேயும் வெஸ்ட்லேயும் பிஜேபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த 2 இடத்துலேருந்தே 250 சீட்டு குறையாமல் அதுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது லூஸ் பண்ணால் இந்த 2லையும் சேர்த்து 30-40 சீட்டு லூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அதை காம்பன்சேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஈஸ்ட்லேயும் சவுத்துலேயும் முன்னக்காட்டில் ஸ்கோர் பண்ணுவாங்க. சவுத்தில் முன்னக்காட்டில் கொஞ்சம் ஸ்கோரிங்ஸ் அதிகமாக இருக்கும். இதுதான் பிரசாந்த் கிஷோர் சொல்லக்கூடிய, வேறு எதுவும் இல்லை. இது உண்மைதான். இந்த ப்ரெடிக்ஷன் உண்மையா இல்லையாங்கிறது 4ஆம் தேதி வரைக்கும் பொறுத்திருந்தால் தெரிஞ்சிடும். பாவம் கரண் தாப்பர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறார். அதே போல் பாவம் NDTVயில் வந்து ஸ்ரீனிவாஸ் ஜெயின் அவர் படாத பாடுபடுறாரு. நானும் ஸ்ரீனிவாஸ் ஜெயினும் ஒரே டயத்தில் ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தோம். எக்ஸ்-NDTV அவர் வந்து ஸ்ரீனிவாஸ் ஜெயினாலே NDTV தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அந்த இதில் சொல்கிறேன், அவர் எடுத்த இதுலேயே கரண் தாப்பர் அந்த மாதிரி தான் அவர் ஏதோ பிஜேபின்ற முகம் மாதிரி அவங்க பார்க்குறாங்க. கரண் தாப்பர் அண்மை காலமாக பிஜேபிக்கு எதிராகத்தான் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு. டிஎம்கேக்காக ஒர்க் பண்ணார். அது பிரசாந்த் கிஷோர் வந்து டிஎம்கேக்காக ஒர்க் பண்ணியிருக்கிறார். பிரசாந்த் கிஷோர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்காக ஒர்க் பண்ணார். நிறைய வந்து பிஜேபிக்கு எதிராகத்தான் அவர் வேலை பார்த்துருக்கிறார். அப்படிங்கிறப்போ ஒரு டயத்தில் வந்து அவர் காங்கிரஸுக்கு ராகுல் காந்திக்கு நெருக்கமானவராக இருந்தார். ராகுல் காந்தியோட நிறைய ஆலோசனை செய்து கொண்டிருந்தார். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் எதிர்கட்சிகளை ஒரு குறிப்பிட்ட பிளாட்ஃபார்ம் கீழே ஒன்றுபடுத்துவதற்கு பிரசாந்த் கிஷோர் ஒரு பெரிய கருவியாக பயன்பட்டால் அதுக்காக முயற்சி கூட செய்திருக்கிறார். அவர் எந்த விதத்தில் பெரிய அளவில் பிஜேபி சப்போர்ட்டராகவே இருந்ததில்லை. பிஜேபியை வீழ்த்துவதற்கான உத்தியத்தை அடிக்கடி சொல்லியிருக்கார். இன்னும் சொல்லப்போனால் அடிக்கடி அவர் சொல்லக்கூடிய வார்த்தையே என்ன அப்படின்னா, மோடி ஒன்றும் தோற்கடிக்கப்பட முடியாத தலைவர் அல்ல அப்படிங்கிறது தான். இதை பிரசாந்த் கிஷோர் அளவுக்கு அதிகமாக சொன்னவங்க வேறு யாரும் கிடையாது. ஒரு ஸ்டாம்ப் இந்த பிரசாந்த் கிஷோர் இப்படி சொல்கிறதுனால மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்களோங்கிறது எதிர்கட்சி தரப்பில் ஒரு பயம். இதனால கிடைக்கிற 4 ஓட்டும் கிடைக்காம போயிருமோ அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு பயம். அப்போ பிரசாந்த் கிஷோரை பிரேக் பண்ணணும். அவர் சும்மா அவர் சொல்கிறதெல்லாம் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் நம்பிடாதீங்கன்னு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கணும். அதுக்காக கரண் தாப்பர் எப்போதுமே எப்படின்னா அவராக ப்ரீகன்சீவ்ட் ஐடியா ஒன்று உருவாக்கிப்பார். ரைட்டா? அவர் வந்து ஒரு பதிலை உருவாக்கிப்பார். கேள்வி கேட்பார், பதில் சொல்கிறாங்களே, இந்த பதில் சொல்கிறவங்க அவர் சொல்லணும்னு நினைக்கிற பதில் இருக்குல்ல, அந்த பதிலை நோக்கி வர்ற விதமாக அவர் திருப்புவார். இல்லை, ஆனால் அவரை பற்றி பயங்கர பெருமையாக, அதாவது நான் பெருமையாகவே நினச்சது, பிரதமர் மோடியை வந்து தண்ணி குடிக்க வச்சவர், அப்புறம் ஜெயலலிதா வந்து மைக்கேல் போட்டு போனாங்க. இந்த மாதிரி பல விஷயம் ட்ராக் ரெக்கார்ட்லாம் பயங்கர. ஜெயலலிதா வந்து கையெடுக்க கூட மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி போனாங்க. இவர் வந்து ஒவ்வொரு ஒரு இன்டர்வியூவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவார். இந்த பரபரப்பை வந்து அவர் வெற்றின்னு நினச்சிட்டு இருந்தாருன்னா இது அசட்டுத்தனம். நான் வந்து இது அசட்டுத்தனம்னு நினைப்பேன். ஜெயலலிதா வந்து உங்களுக்கு கை கொடுக்க முடியாது அப்படின்னு. எப்படி நீங்கள் ஒரு தலைவரை வந்து எடுத்த எடுப்புலேயே ஹியூமிலியேட் பண்ணுவீங்க, அசிங்கப்படுத்துவீங்க, அவரை ப்ரொவோக் பண்ணுவீங்க. அவர் ப்ரொவோக் ஆனது ப்ரொவோக் பண்ண வச்சுட்டார் அப்படின்னு பெரிய சாதனையா? இது என்ன சாதனை? இது வந்து இன்டர்வியூ கிடையாது, வெறும் சர்க்கஸ் தானுங்க. அவர் வந்து இன்டர்வியூங்கிற பேரில் ஒரு ரிங் மாஸ்டர் வேலையை பார்க்கறதுக்கு எப்போதுமே கரண் தாப்பர் முயற்சி செய்வார். இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் அதை தூக்கி எறிஞ்சிருக்கார். நீ எல்லாம் ரிங் மாஸ்டர் கிடையாது, உனக்கு அடங்கக்கூடிய சிங்கம் நான் கிடையாது, சும்மா இரு, கேள்வினா ஒழுங்கா கேளு, நான் பதிலே சொல்லிட்டு போகிறேன். இந்த ஃபார்மேட்டில் இன்டர்வியூ எல்லாருமே அந்த வேலையை தான் பண்ணுறாங்க. ஜேர்னலிசம் வேறுங்க, இவங்களோட ஜேர்னலிசமே கிடையாது. இது ஜிம்மிக்ஸ் அண்ட் சர்க்கஸ் தான். இது பேர் ஜேர்னலிசமா? எப்படி நீங்கள் ஒரு அஜெண்டா வச்சுப்பீங்க,
உங்கள் அஜெண்டாவுக்கு ஏற்றபடி போட்டு வாங்குறதுக்கு பாவம் ரொம்ப கஷ்டப்படுது. எதிர்த்தாப்புல உட்காந்து கூட்டு அழைச்சி உட்காத்தி வச்சு நீங்கள் அவமானப்படுத்துவீங்க. இந்த அவமானப்படுத்துறதுக்கு பேர் வந்து ஒரு ஜேர்னலிசம்னு வேற நீங்கள் சொல்லிப்பீங்க. இது பேர் ஜேர்னலிசம். இதில் யோகேந்திர யாதவ் அவரும் வந்து அவருடைய ப்ரிடிக்ஷனும் வந்து பேசப்படுது. அதில் அவர் நிறைய விஷயங்களை சொல்லும்போது, நான் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிறைய கிராமங்களில் நான் வந்து பயணிக்கிறேன். அந்த கிராமங்கள் எல்லாருமே வந்து கிராமங்களில் நான் விசாரிச்சிருக்கும், நான் பேசின மக்களில் இந்த இப்போ இருக்க கரண்ட் கவர்மெண்ட் மேலே ஒரு பாப்புலரான ஒரு அந்த சிந்தனை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். நிறைய வந்து அதிருப்தி தான் இருக்குது. வேலை வாய்ப்பு குறிப்பாக வந்து வேலை வாய்ப்பு சம்மந்தமான அதிருப்தி. தமிழ்நாட்டில் நிறைய இடங்களுக்கு நான் வரேன். டிஎம்கே மேலே நிறைய அதிருப்தி இருக்குது. அதனால இந்த தேர்தல் டிஎம்கே படுதோல்வி அடையும்னு சொன்னால் எனக்கு அரசியல் தெரியல. ஒரு அதிருப்தியை வச்சு தான் நீங்கள் அரசியலை தீர்மானிப்பீங்களா? வெற்றி தோல்வியை நீங்கள் தீர்மானிப்பீங்களா? நான் உங்களுக்கு யோகேந்திர யாதவ் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று சொல்கிறேன். முன்னால் ராஜதீப் சர்தேசாயும் நான் சொல்கிறது ஒரு 5-6 வருஷத்துக்கு இல்லை 7 வருஷத்துக்கு முன்னால் கூட இருக்கும். யோகேந்திர யாதவும் ஒரு இது பண்ணியிருந்தாங்க. என்னென்னா கருத்து கணிப்பு இது பண்ணியிருந்தாங்க. அது என்ன கருத்து கணிப்பு அது கூட நான் மறந்துட்டேன். ரிசல்ட் வந்தது. யோகேந்திர யாதவ் என்ன சொன்னாரோ அதில் 1% கூட சரியா இல்லை. கம்ப்ளீட்டாக அட்டர் ஃப்ளாப்பு, கம்ப்ளீட்டாக தப்பாக இருக்கு. உடனே பாதியிலே ஷோவை முடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் மீண்டும் வருகிறோம். அடுத்த நாள் வந்து இன்னொரு ஷோ பண்ணாங்க. எதனால் எங்களுடைய ப்ரிடிக்ஷன் தவறாயிற்று அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆடு நிறையா வாங்கி அதை வச்சு ஒரு ஷோ பண்ணி சம்பாதிச்சுட்டு போனாங்க. இது வரலாறு. யோகேந்திர யாதவ் வந்து ஒன்று ப்ரிடிக்ட் பண்ணுறாருன்னா இப்போவே நான் ஒன்று சொல்லிடுறேன், அது பிஜேபிக்கு குட் சைட். அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நேர ஆப்போசிட்டாக தான். ஸோ அவர் சொன்னது பெருசாக நான் அவரை வந்து சிஃபாலஜிஸ்டாகவே நான் கணக்கிலே எடுத்துக்கிறேன். பிரசாந்த் கிஷோர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. ஏன்னா பிரசாந்த் கிஷோரை அவர் செஃபாலஜிஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி அவர் இந்தியன் பாலிட்டிக்ஸை ரொம்ப நல்லா ரீட் பண்ணக்கூடியவருங்கிற மரியாதை எனக்கு உண்டு. ரொம்ப அருமையாக இந்தியன் பாலிட்டிக்ஸை ரீட் பண்ணக்கூடிய வெரி குட் அப்சர்வ். அவர் சொல்கிறது மூலமாக நமக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். அதனால தான் அவர் வந்து தொடர்ந்து சக்ஸஸ் பண்ண முடியுது. அவரோடது உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் அவருடைய வார்த்தைகள், அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், உதாசீனம் பண்ண முடியாது. இந்தியன் பாலிட்டிக்ஸை நல்லா ரீட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு அப்சர்வர் பிரசாந்த் கிஷோர். ஒவ்வொன்றுலையும் அதை வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு தடவை ராஜதீப் சர்தேசாய் வந்து இந்த 5 மாநில தேர்தல் முடிவில் பிரசாந்த் கிஷோர்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் மோடிக்கு பின்னால் யார் வருவா அப்படின்னு. அப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இப்போ தானே 5 மாநில தேர்தல் முடிவு வந்தது. மத்திய பிரதேஷுக்கும் ராஜஸ்தானுக்கும் சத்தீஸ்கருக்கும் யார் யாரை சீஃப் மினிஸ்டர் போட்டாங்கன்னு பார்த்தீங்கல்ல. நீங்களும் மாஞ்சு மாஞ்சு இந்த மாநிலத்தை அவர் முதல்வராக எத்தனை ஷோ பண்ணீங்க. இந்த 3 பேர் புதுசாக போட்டாங்களே, இல்லை இந்த 3 பேரில் யாராவது ஒத்தரையாவது உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சுதா? நிறைய குழுக்கள் போட்டே இருந்தீங்க இல்லை, ஏதாவது ஒன்றும் உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சுதா? அதே போல தான் மோடிக்கு பின்னால் யார் வர யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்கிறேன், மோடியை காட்டில் ரொம்ப ஹார்டு இந்துத்துவா லைனில் இருக்கிற ஒருத்தர் வருவார். இதுதான் பிரசாந்த் கிஷோர். ஒரு விஷயத்தை நுட்பமாகவும் நல்லாவும் கவனிக்கக்கூடிய ஒரு. இப்போ இந்துத்துவாவே பிடிக்காத ஒரு ஆள் இன்டர்வியூவில் எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்காருனா இது அவருக்கு பிடிக்காது. பிடிக்காதுங்கிறதுக்கு அவர் நினைச்ச விதமான பதில் வரணுங்கிறதுக்காக சுற்றி சுற்றி எதையோ விளையாட்டு காட்டிட்டே இருப்பார், ஒரு கண்ணாமூச்சி காட்டிக்கிட்டே இருப்பார். இதில் என்ன பெரிய புத்திசாலித்தனம்? ஏங்க எதிர்த்தாப்பில் ஒருத்தர் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்குன்னா அவன்கிட்டேருந்து நிறையா நீங்கள் வந்து தோண்டும், அவன்கிட்டேருந்து நிறையா எடுக்கிறதுக்கும் அதுலேருந்து உங்களுடைய ரீடர்ஸ்க்கு வியூவர்ஸ்க்கு நிறைய கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அதை விட்டுவிட்டு நீங்கள் நினைக்கிறத அவன் சொல்லணுங்கிற மாதிரியே பண்ணால் இதுக்கு எதுக்குங்க அவர்? நீங்கள் நினச்ச நீங்களே சொல்லிட்டு போக வேண்டியதானே. கரண் தாப்பர் எதெல்லாம் ஆசைப்படுறாரோ அதெல்லாம் அந்த கேமராக்கு முன்னாடி அவரே ஒப்பிச்சுட்டு போக வேண்டியதானே. இதுக்கு எதுக்கு பிரசாந்த் கிஷோர்? இப்போ இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படுறது ஜம்மு காஷ்மீர் தேர்தலும் கூட. ஆனால் வந்து ஜம்மு காஷ்மீரில் ஜம்முவில் மட்டும்தான் வந்து பாஜக நிற்கிது. காஷ்மீரில் பாஜக கேண்டிடேட்ஸை கூட போடலை அப்படிங்கிறத ஒரு செய்தியாக பார்க்க முடிஞ்சுது. இது ஏன் அவங்க வந்து ஏன் காஷ்மீரில் அவங்க வந்து கேண்டிடேட்ஸ் போடலை? இல்லை முதல் விஷயம் என்னென்னா ஜம்முவில் ரொம்ப ஸ்ட்ராங்.
பிஜேபி வெரி ஸ்ட்ராங். ஹிந்துக்கள் அதிகம். ஜம்முலையும் சரி, ஜம்முவில் இருக்கிற உதம்பூர்லேயும் சரி, அந்த ரெண்டுலேயும் போட்டிருக்காங்க. இது காஷ்மீர் வெளி. காஷ்மீர் வெளியில் இன்னும் வந்து அவங்க பெருசாக பிஜேபியினுடைய க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பிஜேபியுடைய பெரிய அளவில் ஒரு க்ரோத் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதனால அவங்க கேண்டிடேட் போடல. ஆனால் அவங்க ஒரு விதத்தில் பிஜேபி சக்ஸஸ் பண்ணியிருக்கு. வரலாற்று இல்லாத அளவுக்கு இந்த 3 தொகுதி வாக்குப்பதிவு நடந்திருக்கு. ஆனந்த்நாக் ரஜௌரி தொகுதியில் 54%. அதே போல் இந்த இது பாராமுல்லாவில் 59%. கிட்டத்தட்ட மும்பையை விட ஜாஸ்தி. ஆமாம், 59%. ஸ்ரீநகரில் 38%. கடந்த 35 ஆண்டுகளில் இந்த 3 தொகுதிகளிலும் இதுவரையில் இல்லாத அளவுக்கு பிரமாதமான வாக்குப்பதிவு. 35 ஆண்டுகள். அப்படின்னா 370 ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு அர்த்தம். மக்கள் விருப்பமாக வந்து ஓட்டு போட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம். இதுக்கான உண்மையான கிரெடிட் எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்ம கொடுத்தாங்க. ஆனால் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியாது. அது தெரியாது. ஆனால் ஜனநாயகத்தை இந்த மக்களுக்கு கொண்டு வந்தாச்சுங்க. ஜனநாயகத்தை நோக்கி இந்த மக்களை கொண்டு வந்துட்டோம்ல. மக்கள் வந்து தேர்தலில் நம்பிக்கை வச்சுருக்காங்கல்ல. நேற்றைக்கு வரைக்கும் ஒரு அவநம்பிக்கையாக இருந்த மக்கள் 2019 கூட வெறும் 14% தான் ஓட்டே போட்டிருந்தாங்க ஸ்ரீநகரில். இன்றைக்கி 38% கொண்டு வந்திருக்கோமே. அதெல்லாம் எவ்வளோ பெரிய சாதனை. அப்படின்னா அந்த ஜனநாயகம் அந்த அந்த மெயின் ஸ்ட்ரீமுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்ல, அது ஒரு பெரிய சாதனை. இப்போ அதை ஒட்டி தான் வந்து விரைவில் மாநில அந்தஸ்து வழங்கப்படும்னு அமித்ஷா கூட சொல்லியிருக்கிறார். தேர்தல் ஆணையரும் சொல்லியிருக்கிறார். இது தந்திருக்க உற்சாகத்தில். அப்படிங்கிறப்போ என்ன நோக்கத்துக்காக இந்த 370 மோடி கொண்டு வந்தார், அந்த நோக்கத்தில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ இந்த மக்கள் வந்து ஜனநாயகத்தில் நம்பிக்கை வைத்து திரும்பவும் வந்திருக்கார். அடுத்து வருகிற தேர்தலில் இந்த 3 தொகுதிகளுமே பிஜேபி கண்டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு வாய்ப்பு. இந்த நேர்காணலில் இறுதியான கேள்வி இதுதான். நம்ம வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி எடுக்க போகிற கடைசி நேர்காணல் நினைக்கிறேன். அதனால இந்த கேள்வி, இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு நான் ஒரு 5 தலைவர்கள் சொல்கிறேன். இவங்களோட முக்கியத்துவம், இவங்க என்ன செய்வாங்கன்னு நீங்கள் சொல்லணும். நான் அந்த 5 தலைவர்கள் பேரும் லிஸ்ட் பண்ணுறேன். நம்பர் 1 நரேந்திர மோடி, நம்பர் 2 அமித்ஷா, நம்பர் 3 எம்கே ஸ்டாலின், நம்பர் 4 வந்து எடப்பாடி பழனிசாமி, நம்பர் 5 அண்ணாமலை. இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு இவங்களோட முக்கியத்துவம், இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு. மோடி முக்கியத்துவம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும். 3வது முறையாக அவர் பிரதமர் ஆவார். அப்படி 3வது முறையாகவும் பிரதமராவதன் மூலம் தொடர்ந்து 3 முறை பிரதமரான நேருவினுடைய சாதனையை அவர் சமன் செய்வார். அதோட அவர் பிரதமருங்கிற முறையில் நிச்சயமாக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ஆதிக்கத்தை அவர் முடிவுக்கு கொண்டு வருவார். இந்தியாவோட இணைப்பார் நான் சொல்லலை, ஏன்னா அது ஆல்ரெடி இந்தியாவோட இணைந்து தான் இருக்கு. அது இந்தியாவோட இணைந்த பகுதி தான். ஆனால் அந்த பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமித்திருக்கிறது. அந்த ஆக்கிரமிப்பை அவர் நீக்குவார். அதுக்கு முன்னுரிமை கொடுப்பார். 2029 தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கும். அதே போல் இது பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். இந்த 3 சாதனைகள் அவர் காலத்தில் நிகழ்த்தப்படும். அமித்ஷா மோடியின் நிழலாக தொடர்வார். ஒருவேளை போர்ட்ஃபோலியோவில் சின்ன மாற்றங்கள் இருக்கலாம். ஒன்று டிஃபென்ஸுக்கு போகலாம், இல்லாட்டி ஹோம்லேயே இருக்கலாம். இந்த 2க்குள்ளே ஏதேனும் ஒன்றாக இருக்கும். ஸ்டாலின் அவர் முதல்வராக தொடர்வதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் 2026 புதிய புயல்களை, புதிய சவால்களை அவர் சந்திக்க வேண்டியது. 2026 நிச்சயமாக ரொம்ப ஆக்டிவாக விஜய் களமிறங்குவார். அன்றைக்கி விஜயனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் அது இப்போவே நம்ம கெஸ் பண்ண முடியாது. இன்னும் 2 வருஷம் இருக்குது. அது ஒருவேளை விஜயும் சீமானும் கைகோர்த்தால் அது எப்படி இருக்கும், அதனால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம், இந்த 2 வருஷத்துக்குள்ளே பிஜேபியுடைய அடுத்த கட்ட எழுச்சி எப்படி இருக்கும், என்னவாக இருக்கும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால 2026 வரைக்கும் அவர் முதல்வராகத்தோட அவருக்கு வந்து பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வாட்டில் தொடரும். ஆனால் 2026 மிகப்பெரிய சவாலை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த தேர்தல் வந்து நிச்சயமாக ஸ்டாலினுக்கு ஒரு கேக் வாக்காக இருக்காது. இது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த இந்த வருகிற இந்த ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்டை வச்சு
அவர் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் நடக்கும். இந்த ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கிறத வச்சு இப்போ இதுக்கு முன்னால் 2019 பிஜேபியோட கூட்டு சேர்ந்து அதிமுக ஒரு 10-19% வாக்குகளையும் ஒரு தொகுதியும் ஜெயிச்சு. இப்போ ஒருவேளை இந்த தடவை எலெக்ஷனில் எடப்பாடி பழனிசாமி ஒரு 25% ஓட்டு வரைக்கும் வாங்கி ஒரு 2 தொகுதி 3 தொகுதியில் ஜெயிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது என்ன ஆகும்னா என்டிஏ விட்டு வெளியில் வந்தது அப்படி வெளியில் வரணும்னு எடுத்த முடிவு சரிதான் அப்படிங்கிறது கட்சிக்குள்ள தீர்மானமாகும். அப்போ அவருக்கு அவருடைய தலைமைத்துவத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒருவேளை ரிவர்ஸில் போச்சுன்னு வைங்க, முன்னால் பிஜேபியோட இருந்த அளவுக்கு கூட வாக்கு சதவீதம் பெற முடியாது, மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறாரு, எந்த தொகுதியிலுமே ஜெயிக்க முடியாமல் போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா அப்போது எடப்பாடி பழனிசாமியுடைய பதவி கேள்விக்குள்ளாகும், அவருடைய தலைமை பதவி கேள்விக்குள்ளாகும். ஒருவேளை ஏடிஎம்கே ஒரு சீட்டுமே ஜெயிக்காமல் போய் ஆனால் வாக்கு சதவீதம் 30%, 28% அப்படின்னு வந்தால் கூட எடப்பாடி பழனிசாமி தன்னை ஜஸ்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். இந்த அளவுக்கு பர்சன்டேஜ் இருக்குது. இத்தனைக்கும் வலிமையான கூட்டணி கிடையாது, வலுவான வேட்பாளர்கள் கிடையாது, பெரிய அளவில் பணம் செலவழிக்கல, 1 மாத அளவுக்கு தான் பிரச்சாரமே பண்ணியிருக்கோம், அப்படி இருந்தும் இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்க முடியும். ஆனால் ரிசல்ட் வேறு விதமாக போச்சுன்னா எதுவுமே எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இருக்காது கட்சிக்குள்ளேயே. எதுவும் கடைசியாக அண்ணாமலையை பொறுத்தளவில் அநேகமாக அவர் மத்தியில் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு பிரகாசமான வாய்ப்பு உண்டு அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். ஆனால் அதே நேரத்தில் அவர் மத்தியில் போயிட்டார்னா இங்கே என்ன ஆகும்? ஏன்னா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை தமிழக பிஜேபி சந்தித்திருக்கிறது. இவர் தலைமை பொறுப்பில் இல்லாமல் போயிட்டா அப்போ என்ன ஆகும்? அப்போ அண்ணாமலைக்கு இணையான வேற ஒருத்தர் யார் இருக்கா? உண்மையில் நமக்கு தெரிய டக்குன்னு சொன்னால் யாரும் இல்லை, நிஜம். அது அப்படின்னா இது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு புரியலை. இல்லை அண்ணாமலையுடைய விருப்பச்சார்பு, அவர் என்ன விரும்புகிறார், மேலிடம் என்ன விரும்புகிறது, இதெல்லாம் வச்சு நிறைய விஷயங்கள் ஓடுது. பட்டு பலருடைய அபிப்பிராயம் அவர் தொடர்ந்து இன்னும் 26 வரைக்கும் அவர் மாநில தலைவராக தொடர வேண்டும் அப்படிங்கிறதான். ஏன்னா அவருக்கு ஒரு 2026 வரைக்கும் சாலிடாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா தான் அவர் குறிப்பிடத்தக்க வகையில் தன்னை நிரூபித்து காட்ட முடியும். அவர் இப்போவே பல பேர் கண்ணில் வரல விட்டு ஆட்டியிருக்கார். கழகங்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக பிஜேபி இருக்க முடியும் அப்படிங்கிறத அவர் ஒரு பர்செப்ஷன் கேம் மூலமாக நிரூபித்திருக்கிறார். தேர்தலில் எந்த அளவுக்கு நிரூபிச்சிருக்காங்கிறத 4ஆம் தேதி நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி இப்போ ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு அப்புறமும் தொடர்ந்து அவர் இந்த மாநில தலைவர் பதவியில் தொடரணும் அப்படின்னு பலரும் ஆசைப்படுறாங்க. ஒருவேளை அவருக்கு மட்டும் விதிவிலக்கு தரப்பட்டு மத்தியில் ஒரு பொறுப்பும் அதே நேரத்தில் மாநிலத்தில் தலைவராக இருப்பதற்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அதுக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்குது. ஆந்திராவில் அவர் அமைச்சராக இருக்கிறப்பவே கிஷன் ரெட்டி தலைவராகவும் ஆக்கப்பட்டார். அவர் ஒரே நேரத்தில் மத்திய அமைச்சராகவும் இருந்தார், தலைவராகவும் இருந்தார். அப்படி கூட அண்ணாமலைக்கு தரப்படலாம். அப்படி தந்தால் எல்லாருமே மகிழ்ச்சி அடைவாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் அண்ணாமலைக்கு ஒரு ஏற்றம் இருக்குது. நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி.